இந்த வருஷம் 2023 டிசம்பர் மாதம் 9, 10, 11 இந்த 3 நாளில் சபரிமலையில் என்னப்பா நடந்துச்சு? இது பரபரப்பாக ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பயங்கர வைரலாக வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஐடியிலும் பரவிட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட்டில் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்துட்டு மிக வைரலாக வந்துக்கிட்டு பரவிட்டு இருக்கு. ட்விட்டரில் இருக்கட்டும், எஃபியில் இருக்கட்டும், பயங்கர வைரல். என்னப்பா நடந்துச்சு சபரிமலையில்? அப்படி என்ன தான் நடந்துச்சு? கேரளா அரசை போட்டுட்டு கீத்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு? சரி, நம்ம உள்ளதான் போய் பார்ப்போம், விசாரிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மலையாள சேனல் இது யார் பரப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அது அதை விட பயங்கரமா இருக்கு. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? அதாவது சனி, ஞாயிறு, 9, 10, 10 அந்த 3 நாளும் அளவுக்கு அதிகமான கூட்டம். வேற ஒரு பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமான கூட்டம். இந்த பிரச்சனையை அரசியலாக்கவும் பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தவும் உடனே இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் அந்த பையனும் அப்பாவும் தான் ஏறி இருக்காங்க. பட் அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக இறங்கியிருக்காப்புல. அந்த வண்டி எடுக்க போனோடனே இந்த பையன் வந்துக்கிட்டு பயந்து அழுதுருக்கான். அப்பா சொல்லி அழுதுருக்காங்க. அப்பா வந்துட்டாப்புல. அதில் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த வீடியோவை எடுத்துட்டு என்னமோ பிள்ளைய பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு பயங்கர வைரல். சபரிமலையிலேருந்து என்னமோ கடத்திட்டு போற மாதிரி தான். சபரிமலையில இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி ஹிந்தியில போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஹிந்திக்காரங்க ஃபுல்லா வந்துக்கிட்டு சொல்லவே தேவையில்லை. இங்க தமிழ்நாட்டில் பரப்புறதை விட ஹிந்தியில் பரப்புற, ஹிந்தி பெல்ட்டில் பரப்புறது தான் இவங்களுக்கு முக்கியமான வேலை. இங்கே ஹிந்தி பெல்ட்டில் போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ இது அளவுக்கு அதிகமான கூட்டத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். சரி, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கேரளாவை பற்றியும் சபரிமலை பற்றியும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்த வர, விசாரிச்ச வர, ஓகேவா, எந்த ஒரு கோவிலுக்கும் தனிப்பட்டதாக ஒரு கோர்ட்ல ஒரு பெஞ்ச் கிடையவே கிடையாது. ஆனால் சபரிமலைக்கு கேரளா உயர் நீதிமன்றத்தில் சபரிமலை பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு தனி பெஞ்சே இருக்கு. பழனிக்காக தமிழ்நாட்டு ஹைகோர்ட்டில் பெஞ்சு இருக்கிறதா எனக்கு தெரியலை. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? இல்லை தெரியல, நமக்கு தெரிஞ்சு இருக்குன்னு சொன்னா அந்த தப்பை தீர்த்திக்கணும். நான் தவறு குப்பை சொல்லலை, பட் இல்லைங்கிறது என்னோட அறிவு. சரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இருக்கா? இல்லைன்னு தான். தஞ்சை பெரிய கோவிலுக்கு இல்லைன்னு தான். அப்போ இப்படியே எதுவும் ஒரு தனிப்பட்ட பெஞ்சு கிடையாது. பட் வழக்குகள் வந்துக்கிட்டு ஆஸ் பர் நம்ம வந்துக்கிட்டு நார்மலாக ஹைகோர்ட்டுக்கு போச்சுனாலும் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க, பிரச்சனைகள். அதுதான். பட் ஒரு தனிப்பட்ட பெஞ்சு கிடையாது. ஏன் ராமர் கோவிலுக்கு அயோத்தியில தனிப்பட்ட பெஞ்சு இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை. இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சவரை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ திருப்பதிக்கு உண்டானு தெரியலை. பட் கேரளா உயர் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட ஒரு பெஞ்சு இருக்கு. அதுவும் இந்த சன்னிதானம் திறக்கிற டைம் வந்துக்கிட்டு அவங்க டெய்லி அவங்க கூடுவாங்க. அந்த பெஞ்சில் வந்துக்கிட்டு எல்லா விஷயமுமே வந்துக்கிட்டு நேற்று என்ன நடந்துச்சோ அதை இன்னைக்கு விசாரிப்பாங்க. அதை எடுத்துட்டு அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ டைரக்ஷன் கொடுப்பாங்க. இது செய்யக்கூடாது, இது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவசம் போர்டுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்துக்கிட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துக்கிட்டு சபரிமலை வந்துக்கிட்டு கேரளா உயர் நீதிமன்றத்துக்கு கீழே தான் செயல்பட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஃபுல்லாமே வந்துக்கிட்டு டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் கேரளா. இது வந்து உண்மை. ஆனால் இதை எதுவுமே தெரியாத அந்த ஹிந்தி பில்ட்டுக்காரனவன், எதுவுமே தெரியாத சங்கிய சும்மா தூக்கி போட்டுக்கிட்டு அங்கே என்னமோ அவங்க இந்துக்களை வந்துக்கிட்டு அடித்து தள்ளி கொள்கிற மாதிரி ஒரு பெரிய ரணகலமை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு என்னன்னா, முக்கியமந்திரி பினராயி விஜயன் அவர் வாட்டில் வந்துக்கிட்டு அவர் வேற ஒரு ஃபங்க்ஷனாக போயிட்டு இருக்காரு. அவர் பஸ் யாத்திரையில் போயிட்டு இருக்காப்புல. அவர் வந்துக்கிட்டு அவர் எல்லா மந்திரிமாரும் சபையாகவே கூட்டிகிட்டு எல்லா டிசிஷனுமே ஒன்று எடுக்கணும்னா அவங்க அப்பவுமே எடுக்க முடியும். ஏன்னா எல்லா மந்திரியும் 20 மந்திரியும் ப்ளஸ் முக்கியமந்திரியும் வந்துக்கிட்டு அந்த முதலமைச்சரும் வந்துக்கிட்டு அங்கே தான் இருக்கிறாப்ப. அவங்க எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கிறாப்ப. கிட்டத்தட்ட டிசம்பர் 24 வரை அவங்க வந்துட்டு ஒவ்வொரு கேரளாவில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்துக்கிட்டு அங்குள்ள புகார்கள் மனுகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபைசல் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காப்புல. ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நடந்துட்டு போயிட்டு இருக்கப்போ முக்கியமந்திரினாலும் சரி, மந்திரிமாரும் சரி, அவங்க வந்து உடனே என்ன ஒரு டிஷ்ஷு எடுக்கணும்னாலும் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க டெய்லி. அப்போ இது உடனே முக்கியமந்திரி இந்த நியூஸ் பார்த்த உடனே முக்கியமந்திரி கூப்பிட்டு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ இது கேட்குமா நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் தான்.
இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ மிகப்பெரிய அரசியல் ரீதியாகவும் சரி இல்லை மற்ற ரீதியாகவும் சரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த வெள்ளம். ஏன்பா வெள்ளம் வந்துச்சு? சென்னை கார்பரேஷன்லேருந்து ஏதாவது ஒரு பைப்பு உடஞ்சி தண்ணி வந்து சென்னை நகரம் வந்துக்கிட்டு உங்களுக்கு வெள்ளத்தில் மூழ்கியதா? இல்லை. நம்ம எல்லா தமிழருக்குமே தெரியும் அது இல்லை அப்படிங்கிறது. அப்போ எப்படி வந்துச்சு அந்த வெள்ளம்? அரசு உருவாக்கலை, அது நமக்கு 100% தெரியும். இப்போ வர்ண பகவான் கொடுத்தது, மழை பெய்து தீர்த்தது. 3 நாளில் 22 மணி நேரத்தில் டோட்டலாக 84 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக ஒரு அறிக்கை. இதை நான் பார்த்தேன். அதுலேயும் ஒரே நாளில் வந்துட்டு கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் மழை வந்துட்டு பெஞ்சிருக்கு. இதனால தான் அந்த வெள்ளம் கெட்டி நின்றது. இந்த மழை பெய்யலைன்னா வெள்ளம் வந்திருக்குமா? வந்திருக்காது. இந்த தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும், வந்திருக்காது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? பெய்த மழை. சேம் தான். அப்படி எடுத்து இந்த சபரிமலையில் கொண்டு வந்து வச்சு பாருங்க. கட்டுக்கு அடங்காத கூட்டம். சொல்கிறேன் என்னன்னா, பெண்கள் சொன்னா மலைக்கு போக ஒரு வயசு இருக்குங்களா, அந்த வயசு இல்லாத பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக வந்த காரணத்தினாலும் ஆன்லைன் புக்கிங்கை விட ஸ்பாட் புக்கிங் வந்துக்கிட்டு அதிகமானதுனாலும் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆன்லைன் புக்கிங்கை கணக்கு வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்படி தான் அப்போ இவ்வளோ ஆன்லைன் புக்கிங் இன்னைக்கு இருக்குது, அப்போ இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ஸ்பாட் புக்கிங் இருக்குங்கிற ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்படும். அதுதான் உண்மை. நம்ம வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அப்போ ஆன்லைனில் எவ்வளோ புக்கிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆன்லைன் இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்துக்கிட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆன்லைனில் எல்லோரும் நேரடியாக தேட்டரில் போய்ட்டு டிக்கெட் எடுப்பாங்க. தேட்டரில் போய் வரிசையில் நின்று தான் டிக்கெட் எடுப்பாங்க. இப்போ தேட்டரில் நின்று வரிசையில் டிக்கெட் எடுக்கிறதெல்லாம் இப்போ காலம் மாறி போச்சு. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இந்த டிக்கெட் வந்துக்கிட்டு ஆன்லைனில் இருக்கிறதுனால நீதிக்கு தான் அப்படிங்கிறத நிறைய பேர் போய் க்யூவில் நிற்கணுங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு ஆன்லைனில் இல்லை அப்படின்னா தான் போய் க்யூவில் போய் நின்று டிக்கெட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது. அப்போ நமக்கு ஆன்லைன் டிக்கெட் வச்சுட்டு இவங்க வந்துக்கிட்டு கணக்கு பண்ணிடுவாங்க, தியேட்டரில் இது எத்தனை நாளைக்கு இந்த சினிமா ஓடாதுங்கிற மாதிரி. அப்போ அந்த ஒரு கால்குலேஷன். அப்போ அங்கே ஆன்லைன் நடந்த புக்கிங்கை விட பல மடங்கு ஸ்பாட் புக்கிங் இந்த சனி ஞாயிறு அன்றைக்கு நடந்தது. இதுவரை எப்போவுமே நடந்தது கிடையாது. யார் மேலே போய் சொல்லுங்க? பக்தர்கள் அவங்க வசதிக்கு லீவை வசதி பண்ணி போயிட்டாங்க. பட் நீங்கள் எல்லாரும் அங்கே போகிறீங்கன்னா எல்லாருமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போயிருந்தீங்கன்னா நம்ம அந்த அரசையோ உள்ள அதிகாரத்தையோ நம்ம வந்துக்கிட்டு குற்றம் சொல்லலாம். அது 100%. ஏன்னா நான் தான் புக் பண்ணியிருக்கேன்ல, இவ்வளோ பேருக்கு நீ புக்கிங் கொடுத்துருக்கல, கொஸ்டின் மார்க் நம்ம வைக்கலாம். நீ ஆன்லைன் புக்கிங் பண்ணதை விட பல மடங்கு நீ போயிட்டு நேரடியாக போயிட்டு ஸ்பாட் புக்கிங் போனீங்கன்னா, ஸ்பாட் புக்கிங் போகிற நீ அங்கே வந்த பிறகு தான் அவனுக்கே தெரியும். ஆன்லைன் புக்கிங் நீ வர்றதுக்கு முன்னிட்டே அவங்களுக்கு தெரியும். அப்போ ரெண்டுக்குமே எடுக்கப்படுற நடவடிக்கை இருக்குல்ல, அங்கத்தான் பிரச்சனை வந்துருக்கு. இதை அரசியலாக்கி இதெல்லாம் எப்படி லாபம் சம்பாதிக்கலாங்கிறது தான் இந்த சங்கிகளோட பெரிய ஒரு எண்ணத்தை சொல்ல புத்தி எடுத்துக்கிட்டு. ஏன்டா கடவுள் சன்னிதானத்தையும் வந்து நீ அரசியலாக்கி உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு இடத்துல வந்துக்கிட்டு 10,000 பேர் தான் வர முடியும்னா நீ அந்த 10,000 பேருக்கு இடத்துல நீ 50,000 பேர்த்த கொண்டு போய் குட்டிட்டு பஸ் இல்லை, இடம் இல்லை, யூனி நகரமாட்டிக்கு எப்படி பஸ் எல்லாம் எடுத்துக்கணும்? ஒரு நியாயம் வேண்டாமா? குற்றம் சொல்ற குறை சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? சும்மா கொண்டு போய் தூக்கிட்டு சோசியல் மீடியாவில் போட்டுட்டு வைரல் ஆகிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குன்னா அது உண்மையா பொய்யா தெரியறதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சான போதும். அதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்க வீடியோவை யார் வைரல் ஆக்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம். அது பிஜேபி பேக்ரவுண்ட்லேருந்து RSS சங் பரிவார் பேக்ரவுண்ட்லேருந்து வைரல் ஆகிட்டு இருக்குன்னா அப்பவுமே டிக் போட்டுக்காங்க, இது ஒரு பொய்யான செய்தி. ஒரு வீடியோ வைரலே ஆக மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு யாரோ வைரல் ஆக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது சங் பரிவார் பேக்ரவுண்ட் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, அது 100% உண்மை. அதை சங்கிகள் ஷேர் பண்ண மாட்டான், வைரலாக்க மாட்டான், அதை வைரலாக விடவும் மாட்டான். அது உண்மை, அது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கும். அதனால் சும்மா போட்டுக்கிட்டு யாரையாவது குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும், இருக்கிற மனுஷனை முட்டாளாக்கணும்னு தயவு செய்து நினச்சிட்டு இருக்கேன். சங் பரிவார் குரூப் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு நான் சொல்கிறாரு, சபரிமலையை வச்சுட்டு அரசியல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அங்கே நடந்தது அளவுக்கு அதிகமான கூட்டம், அதை கட்டுக்கடங்காத கூட்டம் ஸ்மார்ட் புக்கிங்கில் வந்ததுனால அவங்களால கொஞ்சம் திணறிட்டாப்ல. அதுக்கு மறுநாள் ஹைகோர்ட் வந்துக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஹைகோர்ட் உடனே டிஜிபியை கூப்பிட்டாப்புல, கூப்பிட்டு 2 ரைடு விட்டாப்புல, சொன்னாப்புல என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. அடுத்த நாளே வந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாப்புல, சேஞ்ச் பண்ணிட்டாப்புல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கண்ட்ரோலாக தான் செஞ்சுட்டு இருக்காப்புல. அதான் சொல்கிறேன், ஹைகோர்ட் கண்ட்ரோலில் தான் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே சொல்ல மாட்டான், யாருமே சொல்ல மாட்டான், எல்லாம் மறைச்சிடுவான். மறைச்சிட்டு என்னமோ பினராயி விஜயன் அரசு ஒரு கம்யூனிஸ்ட் அரசு வந்துட்டு இது செய்கிற மாதிரி. இல்லை கம்யூனிஸ்டில் காங்கிரஸ் வந்தால் இதுதான் பிரச்சனை. இவனுக்கு இது 2 நாள் வந்தார், இவனுக்கு இதை பிஜேபி அங்கே வரவே மாட்டான், ஒருத்தனை கூட ஏற்றி விடவே மாட்டாப்ப, அடிச்சு கூட காலி பண்ணிடுவான். ஒரு சீட்டு எம்பி சீட்டும் கிடையாது, எம்எல்ஏ சீட்டும் கிடையாது கேரளாங்கிறது வந்துட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன, இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி இதை அவன் நார்த்தில் அரசியல் பண்ணிட்டு இருந்தான், சவுத்துலேயே கூட வந்துக்கிட்ட அரசியல் பண்ணல.
சவுத்தில் அரசியல் பண்ணால் செருப்பால் அடிவாங்கன்னு அவனுக்கு நல்லவே தெரியாது. அதனால ஃபுல்லாக பார்த்துட்டு நார்த் ஹிந்தி பெல்ட்டில் தான் இது வந்துட்டு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொய்யான வீடியோஸு வரவும்போது நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், வைரல் ஆக்குங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.